டேஸ்ட்லேயும் சரி, செய்கிற விதத்துலேயும் சரி, இந்த பொடிக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரு பொடி. பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாதவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நம்ம புதினா சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 2 கட்டு புதினாவை நல்லா கழுவி இந்த மாதிரி நிழல்ல உலர்த்தி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு உரல்ல ஒரு 7-8 பூண்டு பல்ல போட்டு நல்லா தட்டி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்தோ இல்லை வெள்ளை உளுந்தோ சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டு லேசாக செவந்ததுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம உலர்த்தி வச்சிருந்த அந்த புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. புதினால நல்லா கசங்கி இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ அதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ அது ஆறினதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை பொடியோட சேர்த்து இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பொடி எப்படி சாப்பிட்டா இஷ்டமோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் உளுந்து கம்மியாகவும் பொட்டுக்கடலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது அன்னப்பொடியோட ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாதத்தோட சாப்பிடும்போது இட்லி தோசைக்குமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம புதினா கலந்துருக்கனால நம்ம டைஜஷனுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணும்னா உளுந்தோட அளவு இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். பட் ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சத்தான அந்த பொடியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.